கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவன் கோவில் ஆகும். கங்கை நதி வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை முதலாம் ராஜேந்திரன் அமைத்து அங்கு இக்கோவிலையும் கட்டினான். இத்தலம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். கிபி 1023ஆம் ஆண்டில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் இந்த நகரமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்னும் சிவன் கோவிலும் சோழகங்கம் எனும் ஏரியும் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்டது. இம்மூன்றும் கங்கை நதி கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களுடைய வீரத்தின் நினைவு சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றன. முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தலைநகரத்தை தஞ்சாவூரில் இருந்து புதிதாக கட்டப்பட்ட இங்கு மாற்றினார். அவரது காலத்திலிருந்து கிபி 1279 ஆட்சி செய்த சோழர் வம்சத்தின் இறுதி வரை சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக சுமார் 256 ஆண்டுகள் இந்த நகரம் விளங்கியது. அவர் இங்கு கட்டிய பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர் காலத்தின் அழகான சிற்பங்கள் நிறைந்த களஞ்சியமாகும். இந்த நகரம் ஒட்டக்கூத்தரின் மூவர் உலா, ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கே பிரமிப்பாக வாழும் வரலாறாக உள்ள இக்கோவிலில் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலம் முதல் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலையின் அழகிய தொகுப்பாக உள்ளது. இக்கோவில் தமிழர்களின் பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. தற்போது இக்கோவில் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.